ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே வீடியோவிலேயே 28 கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான 8th பாஸில் இருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இந்த வீடியோவில் டோட்டலாக எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் இருந்தும் 15,000க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 27,000 வரைக்கும் சேலரி தராங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாமும் கிடையாது, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸும் கிடையாது. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேட் டிகிரியில் சிவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி 1,54,000 வரைக்கும் கிடைக்குது. ஏஜ் லிமிட் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயில் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரியை 1,20,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் 20 to 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 660க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரியை 1,80,000 வரைக்கும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரியை 1,20,000 வரைக்கும் சேலரி தராங்க. ஏஜ் லிமிட் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நபார்டு பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிஜி டிப்ளமோ பிஇ பிடெக்கு எம்சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரியே 2 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. இதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஐஆர்லேருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஏஜ் லிமிட் அப் டு 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்டிஓ துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஇ பிடெக்கு எம்எஸ்சி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது இன்டர்ன்ஷிப் தான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட சமூக நலத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுக்கு மந்த்லி சேலரி 20,000 வரைக்கும் தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 21,700 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரில் எஸ்சிஆர்சிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஜாப் லொக்கேஷன் சென்னையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 35,000 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரியே 63,000 வரைக்கும் கிடைக்குது. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை CCRSலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. இந்த ஜாப்க்கு மந்த்லி சேலரியை 54,000 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜாப் லொகேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணவங்க 12th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு மந்த்லி சேலரியை 21,800 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை CSIRலேருந்து CLRI நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் வந்து மே 21 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 42,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மகாநதி கோல்டு லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணவங்க ITI டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரியும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு மந்த்லி சேலரியே 48,000 வரைக்கும் தராங்க. இதுல டோட்டலா 500 வேகன்சி இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் போர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து BE BTechல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்டோட பர்மனன்ட் ஜாப் தான். ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு மாச சம்பளமே 1,77,000 வரைக்கும் தராங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீஸ் போர்டு ஆஃபீஸர் என் கிரேடு பிகாம்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கிராஜுவேட்ல எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 21 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரியை 1,50,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் CSIRலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க 2வது நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து MSCல ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இதுக்கு மந்த்லி சேலரியே 91,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப்க்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கார்டைட் ஃபேக்டரி அருவங்காட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி வித் நீங்க HR மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் காமர்ஸ் ஃபினான்ஸ் சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் CMA லாஜிஸ்டிக் இது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 60 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு மந்த்லி சேலரியை 65,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. இது வந்து இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் பண்றாங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா AAI ஏர்போர்ட் அத்தாரிட்டியில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ஸ்கிரீனர் போஸ்டிங் கவண்டியும் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கவண்டியும் தனித்தனியா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம் கிடையாது. 12th எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரியை 34,000 வரைக்கும் தராங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் DRDO துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இன்டர்வியூ டேட் வந்து ஜூன் 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சாஸ்திரா சீமா பால்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 404 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது.
இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18லேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ, பிடெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. அப் டு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 29ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 11,100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் காண்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் ஃபர்டிலைசர் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க, எம்சிஏ, சிஏ, சிஎம்ஏ, பிஜிடிசிஎம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரியே 1,40,40,000 வரைக்கும் கிடைக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தமிழக அரசோட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் பாதுகாப்பு துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுக்கு மந்த்லி சேலரியே 21,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனில் இருந்தும் டோட்டல் 15,000க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் அண்டு போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.